மார்க்கு 16வது அதிகாரம் 1லிருந்து 2 வரை உள்ள வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்த்தகமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து. ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து, அதாவது அவர் மரித்து உயிர்த்த போது முதலாவது மகதலேனா மரியாள் தான் முதல்ல அவரை கண்டது. அவங்க இயேசு கிறிஸ்துவோட அநேக சந்தர்ப்பங்களில் இந்த மகதலேனா மரியாள் சம்மந்தப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் நிறைய இடத்துல இயேசு கிறிஸ்துவோட பயணிச்சிருக்கிறார். இதில் நாங்கள் பார்த்தா முதல்ல நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அந்த சிலுவை மரத்தடியில் கூட அவங்க அந்த பெண்களோடு மகதலேனா மரியா அந்த இடத்துல இருந்தால். அது மாத்திரமல்ல, அந்த லூக்கா 20 அது வாசிக்க தேவையில்லை. லூக்கா 23ஆம் அதிகாரம் 55-56 வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கல்லையாவிலிருந்து அவருடனே கூட வந்திருந்த ஸ்திரீகளும் கல்லறையையும் அவருடைய சரீரம் வைக்கப்பட்டதையும் பார்த்தார்கள். அதுக்கு பிறகு அவங்க அந்த இடத்தை பார்த்துட்டு திரும்பி போய் சுகந்த வர்க்கங்களையும் பரிமளங்களையும் எடுத்துக்கொண்டு வந்து ஆயத்தம் பண்ணி ஓய்வு நாளுக்கு அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கற்பனையின்படி அவர்கள் ஓய்வு நாளில் ஓய்வெடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மற்ற பெண்களோட கூட மகதலேனா மரியா அந்த இயேசுவனுடைய எல்லா இடங்களிலும் அவ இருந்தாள். மரணத்தின் போது நின்றால், சிலுவையில் மரிக்கும் போது நின்றால், அடக்கம் செய்யப்பட்ட போதும் அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க. ஆனால் அவங்க அதிகாலையில் விடிய காலமே நாங்கள் சாதாரணமாக நாங்கள் கல்லறைக்கு போவதென்று சொல்வதான காரியம், நாங்கள் எங்களுடைய உறவுகளாக இருந்தால் கிட்டின எங்களுக்கு வேண்டியவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் கல்லறைக்கு போவோம் சாதாரணமாக. ஆனால் இந்த இடத்துல இந்த மகதலேனா மரியா இயேசு கிறிஸ்து எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலையில், அதாவது அந்த அவங்களுடைய யூதர்களாகவே இயேசு கிறிஸ்துவை மோசையினுடைய சட்டத்தை மாற்ற வந்தவர், தேவதூஷணம் சொன்னவர்னு சொல்லி அவர் மேல் ஏகப்பட்ட குற்றங்களை சுமத்தி அவரை சிலுவையில் அறைந்து அவரை கொலை செய்தார்கள். அப்படிப்பட்ட எவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலும் அந்த மகதலேனா மரியா அவர் மரித்த பின்பு கூட அவருடைய கல்லறைக்கு அந்த சகோதரி போனார். நாங்களெல்லாம் ஒரு ஆட்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கன்னு சொன்னால் நாங்கள் அவங்களோட வீட்டு பக்கமே போக மாட்டோம். சாதாரணமாக அவங்கள கண்ட கலைக்க மாட்டோம், பயத்தில் ஓடி ஒழிஞ்சிடுவோம். ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்ட கொலைக்கு நியமிக்கப்பட்ட அந்த வேளையிலும் கூட அந்த பெண் அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்த அன்பினால் அந்த மகதலேனா மரியா எப்பவுமே இயேசுவினுடைய அவர் இருக்கும்போது மட்டுமல்ல, அவர் மரித்த பின்பு கூட அவர்கிட்ட இருந்து ஒரு காரியமும் அவருக்கு கிடைக்க போவதில்லை என்று அவர் மரித்து போனார். அதாவது அவரோட மரித்து அடக்கம் செய்யப்பட்ட ஒரு அரச மரியாதையோடு அவர் அப்படி மரித்து அடக்கம் செய்யப்படவில்லை. ஆனாலும் கூட அவர் கள்வர்களோட அவையப்பட்டு அவர் மரித்து அப்படியான ஒரு சிறுமையான மரணத்துக்குள்ள அவர் போன போது கூட அந்த கல்லறை இடத்துக்கு தேடி போய் அந்த சகோதரி போனார். ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் அவர் ஏதாவது தனக்கு செய்வார் என்ற எதிர்பார்ப்பில்லை. ஆனால் உண்மையாகவே அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது கொண்ட அன்பினாலே அந்த சகோதரி அந்த இடத்திலே போனார். அது அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல மார்க்கு 15வது அதிகாரம் 46-47 வசனத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இயேசு கிறிஸ்து மரித்த பின்பாடு மெல்லிய துப்பட்டியை அதனால் சுற்றி கண்மலையின் வடிப்பில் இருந்த கல்லறையிலே அவரை வைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை வைத்த இடத்திலே மகதலேனா மரியாளும் ஜோசையின் தாயாகிய மரியாளும் அவர்களை பார்த்தார்கள். அவர் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்யும் போது பார்த்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து மரித்தது, அவர் பட்ட பாடுகள்,
அவர் மரித்தது எல்லாவற்றையும் அந்த சகோதரி அறிந்திருந்தார். அது மாத்திரமல்ல, அது மரித்த பிற்பாடும் கூட அந்த இயேசுனுடைய கல்லறைக்கு இடத்தில் இடத்தில் அவர் நன்மை கடன் பட்டவராய், இயேசுவுக்கு நன்றி உள்ள ஒரு ஸ்திரியாய், அவர் செய்த நன்மைகளை நினைத்தவராய், அவர் மரித்த பின்பாடும் கூட அவருடைய கல்லறைக்கு போய் பரிமள தைலத்தோடு போய் அந்த இடத்துக்கு போனதை நாங்கள் காண்கிறோம். அதே போல் நாங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு, நாங்கள் இந்த உலக காரியங்களுக்காக நாங்கள் இயேசுவை தேடாமல் உண்மையாகவே நாங்கள் இயேசுவை அன்பு செய்து எங்கள் முழு உள்ளத்தோடு, எங்கள் முழு பிள்ளத்தோடு, எங்கள் முழு ஆத்மாவோடு நாங்கள் இயேசுவை அன்பு செய்து நாங்கள் அவரிடத்தில் கிட்டி சேரும் போது இந்த உலகத்துக்கான சகல காரியங்களையும் அந்த தேவன் எங்களுக்கு தருவார். என்னடா வேதம் சொல்லுகிறது? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால நாங்கள் தேவனை தேடும்போது இந்த உலகத்துக்கான சகலவற்றையும் தேவன் எங்களுக்கு சந்திக்க வல்லவராக இருக்கிறார். நாங்கள் தொடர்ந்து மார்க்கு 16வது அதிகாரம் 9வது வசனத்தை நாங்கள் கவனிப்போமாயிருந்தால், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில் இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமான. ஆமென். இதில் வாரத்தின் முதல் நாள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது முதலாக தரிசனமானது இந்த மகதலேனா மரியாளுக்கு தான். என்னன்னு சொன்னால், அவரோட இயேசு கிறிஸ்துவோட அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். இன்னும் அநேகர் அவருடைய கரத்தினால் நன்மைகளை பெற்றார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் அந்த சகோதரிக்கு மாத்திரம்தான் முதலில் இயேசு கிறிஸ்து தரிசனமானார். எனவே நாங்களும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஆருக்கு தரிசனம் ஆவார்கள், நாங்களும் இயேசுவை வாஞ்சித்து அவரை நேசித்து நாங்கள் அவர்கள் நிலைத்திருக்கும் போது அவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் தரிசனமாக அவர் வல்லவராக இருக்கிறார். எனவே அன்று மட்டுமில்லை, இன்றும் அந்த உயிர்த்த இயேசுனுடைய வல்லமை எங்கள் மத்தியில் இருக்கிறபடியினால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, மார்க்கு 16வது அதிகாரம் 10வது வசனத்தை நாங்கள் கவனிப்போமாயிருந்தால், அவளிடத்தில் இருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையே அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தார். ஆமென். இதில் அந்த மகதலேனா மரியாளிடத்திலிருந்து 7 பிசாசுகளை அவர் துரத்தினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, அந்த சகோதரிக்கு முதலில் இயேசு காட்சி கொடுத்த போது, முதலாக இயேசு தரிசனமான போது அவள் தான் போய் அந்த மற்றவர்களுக்கு அதை அறிவிக்கிறார். அவரோட கூட இருந்த அவருடைய சீஷர்கள், மற்ற பெண்கள் எல்லாருக்கும் அந்த மகதலேனா மரியா தான் அறிவிக்கிறார். எனவே இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவோடு இருந்து சமாரிய ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை முன்னால் வச்சுக்கொண்டு ஓடி போயெல்லாம் சொன்னார், சுவிசேஷம் சொன்னால் இந்த மெசியா இருக்கிறார், வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்ததன் பிற்பாடு அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட அந்த சகோதரி எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவர் எழுந்துட்டார், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்னு சொல்லுகிறார். சரியா? அதில் நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமா இருந்தால், அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை முதலில் கண்ட அந்த சகோதரி சொன்னதை அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த மற்ற அப்போஸ்தலர்கள் அவர்கள் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 14வது வசனத்தை நாங்கள் கவனிப்போமா இருந்தால், அதன் பின்பு 11 பேரும் போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனதை நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். இதில் அந்த ஸ்திரீக்கு மகதலேனா மரியா அறிவித்த போது, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார்னு சொன்ன போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த அப்போஸ்தலர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் எல்லாரும் கூடியிருந்த 11 பேரும் போஜன பந்தியில் இருந்த வேளையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி தாம் உயிரோடு இருக்கிறதை அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களுடைய உயிர்த்தெழுதலை அறிவித்து அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனால் அவருடைய அவிசுவாசத்தை கடிந்து கொண்டு அவருடைய இருதய கடிதத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார் என்று சொல்லி
இவ்விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான சுவிசேஷத்தை மனிதர்களுக்கு அறிவிக்கும் போது நாங்கள் அதை நாங்கள் கேட்க அவர்களுடைய சுவிசேஷத்தை சொல்லும்போது நாங்கள் அதற்கு செவிமடுத்து அதை விசுவாசித்து அதனால் வருகிற நன்மைகளை நாங்கள் சுதந்திரிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும். அவவிசுவாசம் இல்லாமல் அவவிசுவாசத்தோட இருதய கடிதத்தோடு நாங்கள் இருக்கும்போது அந்த வார்த்தைகளை எங்களால் எப்படியுமே சுதந்திரித்து கொள்ள முடியாது. எனவே நாங்கள் விசுவாசத்தோடு இருதய கடிதங்களை விட்டு தேவனை நாங்கள் தொடர்பு கொள்ளும்போது தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிதான அற்புதங்கள் அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். நாங்கள் தொடர்ந்து மார்க்கு 16வது அதிகாரம் 15 தொடக்கம் 18 வரை உள்ள வசனங்களை நாங்கள் காணிப்போம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். இதில் நாங்கள் பார்த்தா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர்களுக்கு சொன்னதான காரியம், உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று சொல்லி நாங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்கிற நாங்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறை பின்பற்றுகிற நாங்கள் நிச்சயமாகவே அந்த சுவிசேஷத்தை உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும், எங்களுக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ எங்கள் உறவுகளோ உறவில்லாதவர்களோ ஆராக இருந்தாலும் நாங்கள் காண்கிற மனிதர்களுக்கு நாங்கள் கதைக்கிற சந்தர்ப்பம் வரும்போது நாங்கள் நிச்சயமாகவே அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். என்னென்னா இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், உலகம் போய் சர்வ சிருஷ்டிக்கும் நீங்கள் பிரசங்கிங்கன்னு சொல்லி. அதனால நாங்கள் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை நிச்சயமாகவே நாங்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே போல விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அவர்கள் விசுவாசித்து அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். அவர்கள் விசுவாசியவர்களாக இருந்தால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் என்று சொல்லி அதில் வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். அதனால் நாங்கள் சொல்ல வேண்டிய எங்களுடைய கடமையை நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை சொல்ல வேணும். சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டியது அது முக்கியமான காரியமாக இருக்கிறது. அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கிறது. நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். இதில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு, அதாவது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசம் உள்ளவர்களாய் ஞானஸ்நானம் பெற்று ரட்சிக்கப்பட்டவர்களால் நடைபெறும் அடையாளங்கள், ஒரு விசுவாசியாக இருந்தால் விசுவாசிகளால் நடைபெறும் அடையாளங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம் இது. என் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தால் அது அவர்களை சேதப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. வியாதிஸ்தர்கள் மேல் அவர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதெல்லாம் விசுவாசிகளால் நடக்குது, ஊழியக்காரர்கள் இல்லை. நாங்கள் அநேக ஊழியக்காரர்களால் மாத்திரம்தான் இந்த காரியங்களை செய்கிறேன் நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள், சாதாரணமாக ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் யாராக இருந்தாலும் இந்த இயேசு கிறிஸ்துவே இந்த காரியங்களை சொல்லியிருக்கிறார். அவர்களால் கூடும். இந்த மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாராக இருந்தாலும் இந்த அடையாளங்கள் அவருடைய வாழ்க்கையிலே இருக்கும். ஆனால் அவர்கள் விசுவாசித்தார். அவர்கள் விசுவாசியாமல் இருந்தால் அவங்க சிலவளை சொல்லுவாங்க, பெரிய பெரிய ஊழியக்காரர் பெரிய பாஸ்டர் வந்தால் தான் எங்களுக்கு இந்த அடையாளங்களை எல்லாம் வரமாட்டா அவங்களோட விசுவாசம். ஆனால் சாதாரணமாக எல்லா விசுவாசிகளுக்கும் இது இருக்குன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவர்களுக்குரிய அடையாளங்கள்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது எவ்வளவோ நன்மைகள் எங்களுக்கு, உலகத்துக்குரிய காரியங்கள் எவ்வளவோ நன்மைகள் எங்களை தொடர்கின்றன. இந்த அடையாளங்களை பாருங்க, பிசாசுகளை துரத்த பிசாசு நம்மளை
பிசாசை துரத்த முடியுமா எங்களுக்கு? நாங்கள் எங்கேயோ எல்லாம் போய் என்னவோ காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டி இருக்குமே. ஆனால் இயேசுவின் நாமத்தினால இந்த பிசாசை துரத்தக்கூடிய வல்லமையை இயேசு கிறிஸ்து தருகிறார். எனவே நாங்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும். அதே போல அந்நிய பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷையை தருகிறார். மற்றது நாங்கள் சாவுக்கு ஏதொன்றை குடித்தாலும் நாங்கள் சாகாதபடி தேவன்களை காக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் அதுக்காக விஷமத்துக்காக யாராவது விஷத்தை குடிச்சிட்டு வந்து நாங்கள் எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லாதீங்க. ஆனால் உண்மையாகவே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் எங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஆறாவது எங்களுக்கு தீங்கு செய்தால் அவையெல்லாம் எங்களை நெருங்க முடியாதபடி தேவன் அந்த அதிகாரத்தை எங்களுக்கு விசுவாசிகளுக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார், அந்த அடையாளங்களை தந்திருக்கிறார். எனவே நாங்கள் தேவனை சார்ந்து எப்பொழுதும் வாழ நாங்கள் வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் பார்ப்போமா இருந்தால் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 31-32 வசனங்களை நாங்கள் கவனிப்போம். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொளுத்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. இதில் நாங்கள் பார்த்தால் இதில் மேலே உள்ள வசனங்கள் நாங்கள் நேரம் போதாது, அதனால் நாங்கள் அவ்வளோ வசனங்களை எடுக்கவில்லை. நீங்கள் இதில் நீங்கள் வாசித்து பாருங்கள், வீட்டை போய் வாசிங்க. இந்த 24ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு விளங்கும். இதில் வந்து ரெண்டு சிஷ்யர்கள் அவர்கள் எம்மாவு பட்டணத்துக்கு போகும்போது, எம்மாவூருக்கு அவர்கள் கடந்து செல்லும் போது அந்த இடத்துக்கு போகும்போது அவர்களோட அவர்கள் 2 பேரும் உரையாடி கொண்டு போகிறார்கள். அங்கே நடந்த காரியங்களை குறித்து அவர்கள் கதைத்து கொண்டு போகிறார்கள். அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், இயேசுவை உண்மையாகவே அவர்கள் ஒரு தீர்க்கதரிசியாய் அவர்கள் எண்ணி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் உரையாடி கொண்டு எம்மாவு என்ற பட்டணத்துக்கு அவர்கள் 2 பேரும் போகும்போது இயேசு கிறிஸ்து அவர்களோட போகிறார். ஆனால் அவர்களுக்கு அதை தெரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்து தங்களோட வருகிறார் என்று இணைக்கவில்லை. ஆனால் அவர்கள் இருவரும் அங்கு நடந்த சம்பவங்களை பற்றி உரையாடும் போது இயேசு கிறிஸ்து அவர்களிடத்தில் என்னன்னு விசாரித்து அவர்களுக்கு அந்த வேத வசனங்களை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை நினைப்பூட்டுகிறார். அப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள், என்ன நடந்தது? அந்த இயேசு கிறிஸ்து கேட்கிறார், என்ன நடந்தது? அந்த இப்படி துக்கமாக நீங்கள் இதண்டு கொண்டு போகிறது என்ன உரையாடி கொண்டு போகிறீங்கன்னு சொன்னதுக்கு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நீதிமான் இருந்தால் அவர் உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால், உண்மை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய பிரதான ஆசாரியர்கள் அதிகாரிகளும் சேர்ந்து சிலுவையில் அறைந்து அவர்களை கொலை செய்து விட்டார்கள். அவர் மரித்து 3 நாள் ஆகிவிட்டது. ஆனாலும் எங்களோடு கூட இருந்த ஒரு சகோதரி சொல்லியிருக்கிறார், அவங்க சொல்லியிருக்கிறாங்க, உயிர் தெழுந்தார், தனக்கு தரிசனமானார் என்று. அது மாத்திரமல்ல, தேவ தூதர்களை அந்த சகோதரி சந்தித்ததாக சொல்லியிருந்தால் என்று சொல்லி இவர்கள் அப்படியே சொல்லி கொண்டு போகிறார்கள். ஆனால் அவர்கள் அறியவில்லை அது இயேசு கிறிஸ்து என்று சொல்லி. ஆனாலும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அவர்களோடு சேர்ந்து நேரம் அந்த பட்டணம் கிட்டவாக வந்தபோது இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு போக வழிக்கிடும் போது அவர்கள் சொல்லுகிறார்கள், நேரம் ஆயிட்டது, நீங்கள் எங்களோட வந்து தங்குங்கன்னு சொல்லி கூப்பிட்ட வேளையில இயேசு கிறிஸ்து அவர்களோட மேல உள்ள வசனத்தை நாங்கள் கவனிப்போமா இருந்தால் 30வது வசனத்தில் இருக்குது, அவர்களோட பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை விட்டு அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு கண்கள் திறக்கப்படுது. அப்பொழுதுதான் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறைந்தார்கள். உடனே அவர்களுக்கு உடனே இயேசு கிறிஸ்து மறைந்து போறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து கொண்ட போதுதான் அவருடைய அந்த அப்பத்தை பிட்டு கொடுத்த போது அதை அவர்கள் உட்கொண்ட போது அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்த கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள்
அவர்கள் இயேசு கிறிஸ்துவை அறிகிறார்கள். அப்பொழுதுதான் அவங்க 2 பேரும் கதைக்கிறாங்க. அவர்கள் நம்முடனே வேத வாக்கியங்களை நமக்கு வெளிக்காட்டின போது நம்முடைய இருதயம் நமக்குள் கொழுந்து விட்டு எரியவில்லையான்னு சொல்லி அவர்கள் கதைக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்களோடு பேசும்போது அவர்களோட அந்த வேத வாக்கியங்களை சொல்லி முதல் குறிப்பிட்ட காரியங்களை சொல்லி அவர் நடத்தி வரும்போது அவர்களுடைய இருதயம் அவர்களுக்கு கொழுந்து விட்டு எரிந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்குள்ளும் அந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமை எங்களுக்கு வரும்போது எங்களுடைய இருதயங்களுக்கு கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் தேவனங்களை நடத்த வேண்டும். நாங்களும் எங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிவதன் மூலமாக நாங்களுக்கு சுவிசேஷத்தை உலகுக்கு அறிவிக்கத்தக்கவர்களாய் இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பயன்படுத்த வேண்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே, கர்த்தாவே, இல்லையுமே நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, கர்த்தாவே, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்குள் வரும்போது ஆண்டவரே அவருடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியத்தக்கதாய் ஆண்டவரே இந்த பூமியிலும் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நன்மையையும் மேன்மையையும் உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் அனுக்கிறத செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கெதாவே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கெதாவே, உம்முடைய சமாதானத்தினால் கெதாவே உலகம் கொடுக்கிற பிரகாரம் நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லை ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தையே நீங்க கொடுத்தீங்களே ஆண்டவரே. உம்முடைய சமாதானத்தினால் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய இருதயங்களை நீங்க ஆசீர்வதித்து நிறைத்து நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். வந்து பாருங்கள். ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்தோடும். Come and see. நம் கண்ணீர் யாவையும் இயேசு துடைத்திடுவார். உடைய தேவன் எழுந்தருள்வார். J Mission Church, Mosüslistraße 32, 6032 Emmen, Luzern.